ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ் குழுவில் நடுங்கிட்டு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நேராக வந்து சிபி போகிறாரு. போயிட்டு காட்டு மக்காச்சோளம், அதுக்கப்புறமா காட்டு சீத்தாப்பழம், அப்புறம் காடை முட்டையெல்லாம் கொண்டு வராரு. இதுவும் ஒரு உயிர் தானே, இது வேணான்ற மாதிரி காடை முட்டைக்கு சொல்ல, நீ ஆம்லேட் போட்டு சாப்பிடும்போது, சிக்கன் சாப்பிடும்போது, மீன் வச்சு சாப்பிடும்போது அப்போல்லாம் தெரியல அதுவும் ஒரு உயிர்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு லைஃப் சைக்கிள், இதெல்லாம் சும்மா நீ இது மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மக்காச்சோளத்தை சுட்டுறாரு. அடுத்தது அந்த காடை முட்டையை ஒரு செம்மண் கொண்டு வந்து ஒரு இது மாதிரி மூங்கில் எதுவும் எடுத்துகிட்டு வந்து அதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் அந்த செம்மண்ணில் முக்கி அதையும் சுட்டுடுறாரு. சுட்டு முடிச்சுட்டு இந்த சீத்தாப்பழமும் இது பண்ணி எல்லாம் கொடுக்குறாரு. அவங்களும் கடை நீங்கள் சாப்பிடுங்க மொத்தத்தையும் சாப்பிட்றாரு. என்னத்தை சாப்பிடுது, வெறும் இலையா சாப்பிட முடியுன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. சாரி பசியாக தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இதெல்லாம் லண்டனில் இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு போயிட்டு தங்கியிருக்கோம். அங்கே இது பண்ண அந்த ஸ்கில்லை வச்சு தான் வந்துட்டு இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு செத்துக்கு வந்தால் தூங்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, நீங்கள் பெட்டில் தான் தூங்குவீங்க, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு ஒரு 3 கொம்பு எடுத்துகிட்டு வராரு. அப்புறம் நிறைய கிளைங்களை வெட்டிட்டு வராரு. அது எல்லாத்தையும் எடுத்து 3 கட்டிட்டு அந்த இலைங்களை வந்துட்டு சுற்றி வச்சுட்டு ஒரு கூடாரம் மாதிரி போட்டுடுறாரு. உள்ளேயும் கொஞ்சம் இது மாதிரி போட்டுட்டு அதில் படுத்துக்க சொல்கிறாரு. தமிழும் போய் உட்காந்துக்கிறாங்க. அம்மா சிபி சார், எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கு நீங்கள் என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிங்களா? அப்போ உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துலையும் லவ் என் மேலே தோணலையா, வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால் தமிழ் அழுதுகிட்டே படுத்துடுறாங்க. அப்புறம் சிபியும் வந்துட்டு ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு பக்கத்தில் படுத்துறாரு. அப்புறம் தூங்க வந்துட்டு 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே போலீஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் சிபி தமிழும் தேடிட்டு வராங்க. சேதுவும் கேடியுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே எல்லாம் வெயிட் பண்ணி டென்ஷனில் பயந்துட்டு இருக்காங்க. கோயிலில் எல்லாம் எங்களால் தான் ஆச்சுன்னு மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. அந்த இவங்க எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் இல்லை, இந்த கடவுள் எங்களோட கடவுள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, சிபியும் தமிழும் நல்லபடியாக வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இங்கே சிபியும் தமிழும் தூங்கிட்டு இருக்குது. சேதுவும் இவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. டே மச்சான்னு சொல்லி எழுப்பி இது பண்ண, என்னடா எல்லாம் ஒன்றா இருக்கீங்க பொழுது, ஆமாம் என் புருஷனுக்கு என் மேலே ரொம்ப பாசம், என்னை நல்லா பார்த்துக்கிட்டா தெரியும் அப்படி இப்படின்னு தமிழ் விட்டு போடுறாங்க. அப்புறம் கேடியும் சேதும் கிண்டல் பண்ணியிருக்க. கரெக்டாக போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு இவங்க வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக பூ நம்ம எடுக்கவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்க, பூ நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கேன்னு தமிழ் கடகடன்னு அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. அப்புறம் அந்த பூவை போய் பறிச்சுக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு இலையில வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக போலீஸ் வந்துட்டு நீங்கள் வாங்க, ஜனாமா அவங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது சேதுவும் கேடியும் அந்த தேன் கூண்டு பார்த்துடுறாங்க. அந்த தேனி எடுத்துகிட்டு வர சொன்னனால வந்துட்டு அந்த தேனியை வந்துட்டு 2 பேரும் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே எல்லோரும் சிபிக்கிட்ட பேசி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேன் எடுத்துகிட்டு வரலையேன்னு சொல்ல தோ கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு சேதுவும் இவ்வளோ வந்தாங்க. கூட பிறந்தவங்க கூட இவ்வளோ செய்ய மாட்டாங்க, எங்களுக்காக இப்படி பண்ணிங்களே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ் நன்றி சொல்ல, நீயும் என் கூட பிறந்தவங்க மாதான்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் சொல்ல, கேடியுமே உனக்காக செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போனோன்னே ஜனா வந்து தமிழை போட்டு தள்ளுற அளவுக்கு யாரோ வந்துட்டாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்ல, எனக்கு யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டால் அது வந்து சம்யுக்தா தான் பண்ணிட்டா தமிழ் எப்படின்ற மாதிரி அவங்க பொய்யா சொல்கிறாங்க. என்ன நடக்க போது பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.